वेलकम टू कलास पाठशाला. நமஸ்தே வித்யார்த்தியும் நாம் லேர்ன் பண்ணுறது மத்தியமா பாட்டிய புஸ்தகத்துலேருந்து தூசரா பத்திர செகண்ட் பேப்பருக்குள்ள சிலபஸில் பாக் 4ல் கஹானி இருக்குது. அதாவது பேஜ் 63ல் பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸில் உங்களுக்கு தெரியும் 6 கஹானி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம இதில் ஃபஸ்ட்டு கஹானியை பார்க்குறோம். அதாவது ஃபுல் லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். கலாஸ் பாட்ஷாலாவில் மத்தியமாலேயே பரத் மிலாப்பில் எல்லா லெசனுக்கும் ஃபுல் லெசன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நிறைய பேர் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குறீங்க. இதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி எல்லாம் நல்லா ஃபுல் லெசன்ஸ் லேர்ன் பண்ணி நாலேஜை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு கஹானியிலேருந்து செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா பிரஷ்னோத்தர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் 4 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. அண்டு ஒரு சாரான்ஷ் 3 கொடுத்து 1 எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கஹானியிலேருந்து நீங்கள் கிடைக்க போகிற மார்க்ஸ் 15 மார்க்ஸ் கிடைக்க போகுது. இப்போ ஃபஸ்ட்டு கஹானியை லேர்ன் பண்ணலாம். பேஜ் நம்பர் 64. இதில் கஹானியை நம்ம ஆஃப் லேர்ன் பண்ணலாம். மீதி ஆஃப் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேஜ் 64 பாருங்கள். பகவான் சப்கா ஏக் ஹை. பகவான் இறைவன், சப்கா ஏக் ஹை எல்லாருக்கும் ஒரு இறைவன் தான் அப்படிங்கிறாங்க. இது கதை தான், எல்லாமே கதைகள் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள். கிசி காவ்மே ஒரு கிராமத்தில் இப்ராஹிம் நாமக், இப்ராஹிம்னு பெயருடைய ஏக் ஆத்மி ஒரு மனிதன், அப்பனி பீபி தன்னோட மனைவி, அவுர் பச்சோं के साथ குழந்தைகளோட, ஏக் ஜோம்படி மே ஒரு குடிசையில் ரகுதாத்தா வசித்து வந்தான். यद्यपि அப்படின்னா என்னென்னா ஈவந்தோ ஓ பகுத் தன்வான் நஹி தா, அவன் பணக்காரனாக இல்லாதப்பையும், தோபி அப்பையும், ஓ ஹமேஷா அவன் எப்பொழுதும், தூசரோங்கா மற்றவங்களுக்கு உப்புகார் கர்த்தாத்தா நிறைய ஹெல்ப் பண்ணுவான். உஸ்கி ஜோம்படி அவனோட குடிசை, எக் சடக்கே கினாரேத்தி ஒரு ரோடில் அங்கே ஓரமாக இருந்தது. கயி யாத்ரி, யாத்ரினா ட்ராவல் பண்ணுறவங்க, நிறைய பயணிகள், இசி சடக் சே இந்த பாதை வழியாக, ஹோக்கர் சே ஹோக்கர்னால் அந்த வழியாக, ஆத்தே ஜாத்தே தே வருவாங்க போவாங்க. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். உஸ் சடக் பர் அந்த தெருவில், கோயி எந்த, சராய் சராய்னா அந்த தங்குற விடுதிகள் அந்த மாதிரி ஹோட்டல்ஸ், நகி ஹோனேக்கே காரன் இல்லாததான, யாத்ரியோங்கோ ட்ராவலர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்ராஹிம் கா தர்வாசா இவங்க வீட்டு கதவை தான், கட்கட்டானா படுத்தாத்தா இவங்க வீட்டு கதவை தான் தட்டுறாங்க. அதாவது என்னது, ஏதாவது வேணும், தண்ணி வேணும், தங்கணும், அந்த மாதிரினா இவங்களை உதவி கேட்குறது. இப்ராஹிம் என்ன பண்ணுறாருனா, உன்கா உச்சித் சர்க்கார் அவங்களுக்கு வேண்டிய நல்ல விதமாக அவங்களை கவனிக்கிறது கர்த்தாத்தா செஞ்சு வந்தார். யாத்ரி இந்த ட்ராவலர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஹாத் மூ தோக்கர் கை கால்கள் எல்லாம் அலம்பிக்கிட்டு, ஜப் இப்ராஹிம் கே பரிவார் கே சாத் பைட்டே இப்ராஹிமோட ஃபேமிலியோடு அவங்களும் உட்காருவாங்களாம். கானேசே பகலே சாப்பிட்றதுக்கு முன்னால், இப்ராஹிம் என்ன பண்ணுறான், எக் சோட்டிசி சின்னதாக பிரார்த்தனா கர்த்தாத்தா ப்ரே பண்ணுறான். அவர் ஈஸ்வர் கோ ஆண்டவனுக்கு, உஸ்கி கிருப்பா கேளியே அவருடைய அருளுக்காக, தன்யவாத் தேத்தாத்தா நன்றி கொடுப்பான், நன்றி சொல்வான். பாதுமே பிறகு, யாத்ரி பி அந்த பயணிகளும், உஸ் பிரார்த்தனாக்கோ அந்த ப்ரேயரை, துஹரா தேத்தி அவங்களும் ரிப்பீட் பண்ணணும். அதாவது அவன் அந்த மாதிரி செய்ய சொல்லுவான். பேஜ் நம்பர் பாருங்கள் 65. ஃபஸ்ட்டு 65ல் மேலே இருக்க பேராகிராஃப். யாத்ரியோங்கா அந்த பயணிகளோட, இஸ் பிரகார் சத்கார் கர்னே கா க்ரம் இந்த மாதிரி அவங்கள விருந்தோம்பி அவங்களுக்கு எல்லாம் செய்கிற அந்த முறை இருக்கு இல்லையா, கயி சால் தக் பல வருடங்களாக, சல்தாரஹா இதே மாதிரி அவன் செஞ்சுட்டே இருந்தான். வீட்டுக்கு வர்றவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்கறது எல்லாமே. பர் ஆனால், சப்கே தின் எல்லாருக்கும் நாட்கள், ஹமேஷா எப்பொழுதும், ஏக்ஸே நெய் ஹோத்தே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. சமைக்கே ஃபேர்சே தமிழ் சொல்லுவோம் காலத்தோட சுழற்சியிலன், அதாவது நாள் போக போக, இப்ராஹிம் என்னென்னா கரீப் ஹோகையா ஏழை ஆயிட்டார். திஸ்பர் பி அப்படி இருந்தாலும், உஸ்னே அவர் என்ன பண்ணார், யாத்ரியோங்கோ யாத்ரிகளுக்கு,
போஜன் தேனா உணவு தர்றத பந்து நஹி கியா நிறுத்தலை. வ और उसके बीबी बच्चे அவரும் அவருடைய மனைவி குழந்தைகளும் தின்மே ஒரு நாளில் एक बार ஒரு முறை போஜன் கர்த்தே தே ஃபுட் சாப்பிட்றாங்க. और दूसरी बार ரெண்டாவது முறை போஜன் பச்சாக்கர் ரெண்டாவது முறை சாப்பிடாம அந்த உணவை மீதம் பிடிச்சு யாத்திரியோं के लिए ட்ராவலர்ஸ்க்காக ரக்கு சோடு தேத்தே அவங்களுக்காக வச்சுட்டாங்க. யாத்திரியோं की அந்த பயணிகளுக்கு மதத் கர்னே சே உதவி செய்கிறதால இப்ராஹிம்க்கு படா சந்தோஷ் होता था ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு மகிழ்ச்சி. பர் ஆனால் குச் சமய் பாத் கொஞ்ச காலத்துக்கு பிறகு உசே அவனுக்கு குச் கர்வ हो गया முதல்ல சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கடுத்து ப்ரௌடான ஒரு ஃபீலிங் அவனுக்கு. வ எக் சமஜ்னே லகா அவன் என்ன நினைக்க ஆரம்பித்தான் கி தட் அல்லாஹ் கி தயா சேஹி அல்லாவோட கருணையால் தான் மை யாத்திரியோங்கோ நான் பயணிகளுக்கு இத்தனி மதத் கர் பார்த்தா இவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுது. சச்முச் உண்மையில் மேரா தர்மஹி என்னோட ரிலிஜன் தான் சப்சே ஊஞ்சாக எல்லாத்தோட உயர்ந்தது அப்படின்னு அவனுக்கு எண்ணம். அடுத்த பேராகிராஃப் பாருங்கள். ஏக் ரோஜ் ஒரு நாள் உஸ்கே தர்வாஜே பர் அவனோட வீட்டு வாசலில் ஏக் தக்காமாந்தானா ரொம்ப டயர்டான பூடா ஆயா ஒரு ஓல்டு மேன் வராரு. ஓ பகுதி அவர் ரொம்பவும் கம்சோர் தா ரொம்ப பலகீனமாக இருக்கார். உஸ்கி கமர் அவரோட இடுப்பு கமான் கி தரஹ் வில்லு மாதிரி ஜுக்கி हुई थी வளைஞ்சிருந்தது. और कमज़ोरी के कारण வீக்னஸால் उसके कदम भी सीधे नहीं पड़ रहे थे அடி எடுத்து கூட அவரால் நேராக வைக்க முடியல. ரொம்ப வயதானவர் இடுப்பு வளைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள். உஸ்னே இப்ராஹிம் கா தர்வாஸா கட்கட்டாயா இப்ராஹிம் வீட்டு வாசலில் வந்து கதவு தட்டுறாரு. இப்ராஹிம் உசே அந்தர் லேகையா இப்ராஹிம் உள்ளே அழைச்சிட்டு போகிறாரு. அவர் ஆகுக்கே பாஸ் பிட்டாதியா நெருப்புக்கு பக்கத்தில் உட்கார வைக்கிறார். குச் தேர் கொஞ்ச நேரம் விஷ்ராம் கர்க்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு பூடா போலா அந்த ஓல்டு மேன் சொல்கிறான். பேட்டா மை பகுத் தூர் சே ஆ ரஹா ஹூம் மகனே நான் ரொம்ப தூரத்துலேருந்து வரேன்ப்பா. முஜே எனக்கு பகுத் ரொம்பவும் பூக் லக் ரஹி பசி எடுக்குதுப்பா. முஜே குச் கானா தோ ஏதாவது சாப்பிட கொடுப்பா. இப்ராஹிம் நே ஜல்தி சே இப்ராஹிம் உடனே கானா தயார் கர்வாயா உணவு ரெடி பண்ணிட்டாங்க. அவர் ஜப் கானே கா சமய ஹுவா சாப்பிட்ற நேரம் வந்தது. தோ அப்படி நியம் கே அனுசார் ரெகுலராக எப்பயும் பண்ணுற போல் பிரார்த்தனாக்கி ப்ரே பண்ணா. உஸ் பிரார்த்தனாக்கோ அந்த ப்ரேயரை உஸ்கே बीबी बच्चों ने அவனோட மனைவியும் குழந்தைகளும் உஸ்கே பீச்சே அவனுக்கு பிறகு दोहराया ரிப்பீட் பண்ணாங்க. இப்ராஹிம் நே தேக்கா இப்ராஹிம் என்ன பார்த்தான்னா ஓ பூடா அந்த ஓல்டு மேன் இருக்காரியா சுப்சாப் பைட்டா ஹை அமைதியாக உட்காந்துருக்காரு. இஸ்பர் உஸ்னே பூடே சே பூச்சா உடனே அந்த ஓல்டு மேன்கிட்ட கேட்குறான் யார் இப்ராஹிம். கியா ஆப் நீங்கள் ஹமாரே தர்ம பர் எங்கள் ரிலிஜனை விஸ்வாஸ் நை கர்த்தே நம்பலையா. அப்பனே ஹமாரே சாத் நீங்கள் ஏன் எங்களோட பிரார்த்தனா கியூ நஹி கி ஏன் ப்ரே பண்ணலை அப்படின்னு கேட்குறான். இதோட இந்த லெசனில் மீதி ஆஃபை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். धन्यवाद आपकी अध्यापिका कला மறக்காமல் எல்லோரும் கலாஸ் பாடசாலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாது.